தமிழகத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில், ஆட்சியில் உள்ளவர்கள் லஞ்சம் வாங்கியது காங்கிரஸ் ஆட்சியில், கள்ளச்சந்தையை உருவாக்கினது காங்கிரஸ் ஆட்சியில், மக்கள் வாங்கும் பொருளில் கலப்படம் செய்து கள்ள மார்க்கெட்டை உருவாக்கியது இந்த காங்கிரஸ் ஆட்சி. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினா அவர்கள் மீது பொய் கேஸ் போட்டு அவர்களை உள்ள தள்ளியது இந்த காங்கிரஸ் ஆட்சி. இப்படி இன்று நடக்கும் பல்வேறு கொடுமைகளுக்கு முதல் ஆரம்ப புள்ளியே அந்த காங்கிரஸ் ஆட்சி தான். அதனால்தான் அந்த காங்கிரஸ் ஆட்சியை தமிழக மக்கள் அடியோடு வெறுத்தார்கள். தற்போது திமுகவும் அதிமுகவும் அதே மாதிரி செய்கிறது என்பதன் காரணமாகத்தான் இந்த திமுக கூட்டணியும் வேண்டாம், அதிமுக கூட்டணியும் வேண்டாம், ஒரு மாறுதலாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள் விஜய்க்கு. ஆனால் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறார். மக்கள் அளித்த வாக்கை மதிக்காமல் வெற்றி பெற்ற பின்பு காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளார். தனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் காங்கிரஸ் என்று கூறி மக்கள் மீது மிகப்பெரிய பயத்தை உருவாக்கிவிட்டார். விஜயின் அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறும்.